பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்த விழிப்புணர்வு பெண் குழந்தைகளிடம் உள்ளதா? பள்ளிகள் மற்றும் வீடுகளில் செய்ய வேண்டிய மாற்றம் என்ன? குட் டச் பேட் டச் புரிதல் அவர்களிடத்தில் உள்ளதா என்பது குறித்து எமது செய்தியாளர் ஆறுமுக நயினார் எழுப்பிய கேள்விகளுக்கு திசையன்விளை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பாலியல் விழிப்புணர்வு இன்னும் பெண்கள்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டில் பெற்றவங்களே பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்கு அதை ஒரு அசிங்கமாக தான் நினைக்காங்க. என்னைக்கு அதை சகஜமாக பிள்ளைங்கிட்ட பேசி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துதாங்களோ அன்னைக்கு தான் பெண் பிள்ளைங்க மற்றவங்ககிட்ட தொடது பேசுறது ஒரு விழிப்புணர்வாக இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் மாணவிகளுக்கு, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, அது பாலியல் விழிப்புணர்வு. அது வீடுகளில் பெற்றோர்களும் கொடுக்குறாங்க, ஆசிரியர்களும் பள்ளிகளிலே கொடுக்குறாங்க. இருந்தாலும் பல இடங்களில் தவறுகள் நடக்குது. இந்த தவறுகள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இன்னும் அந்த விழிப்புணர்வு நம்ம ரொம்ப அதை வலியுறுத்தி கொடுக்கப்பட வேண்டும். நிறைய பேரண்ட்ஸ் அம்மாமார்கள் இல்லை பசங்கக்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்கு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். பசங்களுக்கும் இதை பற்றி நம்ம சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பசங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் யோசிக்கிறேன். இதை வலியுறுத்த பெண் குழந்தைகளிடம் பாலியல் குறித்த விழிப்புணர்வு எந்த அளவிற்கு இருக்கிறது? வீட்டில் பெற்றோர்கள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டியது என்ன? குட் டச் பேட் டச் குறித்த புரிதல் எந்த அளவிற்கு உதவும் என்பது குறித்து திசையன்விளை பகுதி பொதுமக்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டறிந்தோம்.